டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் இருதயம் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கு, குறிப்பாக குழந்தைகளுடைய இருதய நோய்கள் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கு விடைகளை தேட இருக்கிறோம். பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிக்க டாக்டர் காத்துக் கொண்டிருக்கிறார். வாருங்கள், டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு. பொதுவாகவே கிட்டத்தட்ட 40 மற்றும் அதுக்கு மேலே வயசாகக்கூடிய மக்களுக்கு தான் இதய நோய்கள் வரும் அப்படின்னு சொல்லி பொதுவாகவே நம்மள நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது ரொம்பவே தவறு. அது மட்டும் இல்லாமல் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளிலிருந்து பல குழந்தைகளுக்கும் கூட இந்த இதயம் சம்பந்தமான பல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, கருவிலேயே இந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த இதய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தற்போதைய நவீன காலத்தில் பல தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு. ஸோ இது மாதிரியான பல சந்தேகங்களுக்கும் பல கேள்விகளுக்கும் விடையளிப்பதற்காக டாக்டர் பிரசாத் மனே நம்மளுடைய அரங்கத்திற்கே வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். பொதுவாகவே இப்போ நான் சொன்ன மாதிரி இதய நோய்கள் அப்படின்னாலே வயசானவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேருக்கு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் குழந்தைகளுக்கும் அந்த இருதய நோய்கள் வருது. அதை நம்ம பல குழந்தைகளுக்கும் அதனால் பாதிப்பு ஏற்படுறதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ குழந்தைகளுக்கு எப்படி இந்த இதய நோய்கள் வருகிறது, என்ன விதமான இதய நோய்கள் வருகிறது? குழந்தைகளுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ், அதாவது இருதய நோயில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று பிறப்புடன் வர்றது, பிறந்ததுக்கு அப்புறம் வர்றது. பிறப்புடன் வர்றது தான் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ்னு சொல்லுவோம். அது குழந்தைங்களுக்கு மட்டுமே வரும். இதை பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு 100 குழந்தைங்க பிறக்குது அப்படின்னா அதில் ஒரு குழந்தைக்கு கண்டிப்பாக அந்த ஹார்ட் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ அது அது பிறப்புலேயே வர்ற ப்ராப்ளம்ஸ் நாம் ஈவன் அது எப்போ குழந்தை கருவில் உருவாகுதோ அப்போத்துலேருந்து அந்த ப்ராப்ளம்ஸு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 100ல் ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இது கருவிலேயே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதா, அல்லது அந்த கரு வளரும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்லை, இப்போ அதாவது இருதயம் ஃபார்ம் ஆகிற டைம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு லேடி ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க அது தெரியறதுக்கே கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் ஆகிடும். இப்போ அந்த நேரத்திலே அந்த இருதயம் ஃபார்ம் ஆகிடுது. ஸோ அந்த நேரத்திலே இப்போ ஏதாவது ஒரு இருதயத்தில் ஒரு ஹோலோ இல்லை பிளாக்ஸ், அதாவது அடைப்பு இல்லை ஏதாவது ஒரு ரந்திரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறத அந்த டைம்லேயே ஃபார்ம் ஆகிடுது. 9 to 10 வீக்ஸில் ஹார்ட் ஃபார்ம் ஆகும்போது ஆகுது. ஒரு சில நோய்கள் அது வளர வளர குழந்தைங்க அந்த ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்கிற அந்த கரு வளர வளர சில ப்ராப்ளம்ஸ் காம்ப்ளிகேட் ஆகும். இப்போ நம்ம பிளாக் இருக்குன்னு சொல்கிறோம். அந்த பிளாக் 9 வீக்ஸில் ஒரு பிளாக் இருக்குன்னா அது சின்னதாக இருக்கலாம். அது வளர வளர அந்த பிளாக் பெருசாகிடுச்சு அப்படின்னா ஸோ அது வளர வளர கூட அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடும். கண்டிப்பாக நேயர்களாக நீங்களும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்கலாம். டாக்டர், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த நோய்கள் என்னென்ன நோய்கள்னு நம்ம சொல்லலாம்? இல்லை, இப்போ நம்ம முதல்ல ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி குழந்தைங்களை கன்ஜெனிட்டல் அண்ட் அக்வயர்டு. கன்ஜெனிட்டல் அப்படின்னா பிறக்கும்போது வர்றது, அக்வயர்ட் டிசீஸ் அப்படிங்கிறது பிறந்ததுக்கு அப்புறம் வர்றது. இப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி வர்றதை பற்றி நம்ம கொஞ்சம் சொல்லிட்டோம். பிறக்கிறதுக்கு அப்புறம் வர்ற ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் பெரியவங்களுக்கு நம்ம காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறது அது அக்வயர்டு, ஏதோ ஒரு காரணத்தினால வருது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வளர 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 கூட வரும். எந்த மாதிரி வரும்னா இன்ஃபெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முன்காலத்தில் ருமேட்டிக் ஃபீவர் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு இருந்தப்பான். ருமேட்டிக் ஃபீவர் அப்படின்னா மூட்டு வலி ஜுரம் இந்த மூட்டு வலினால் வர்ற அங்கே வர்ற அந்த இன்ஃபெக்ஷன் ஹார்ட்டை போய் பாதிக்கும். ஸோ அதை அக்வயர்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ருமேட்டிக் ஃபீவர் இப்போ இருக்கிற குறைஞ்சிருக்கு, பட் ஸ்டில் இருக்குது. இப்போ யாருக்காவது மூட்டு வலி இருக்குது அப்படின்னா, ஹார்ட் வேகமாக துடிக்குது அப்படின்னா அது உடனே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதை உடனே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த வேல்வ் கெட்டு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம அதை சர்ஜரி பண்ணி சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை சர்ஜரியே தேவையில்லாமல் மெடிசன்ஸ்லேயே சரி பண்ணுற அளவுக்கு இருக்குது. நம்ம அதை விட்டுட்டு இப்போ ஒரு குழந்தைய நம்ம செக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது இல்லை, ஸோ ஒன்ஸ் இல்லை அப்படி ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளமே வராதுன்னு சொல்ல முடியாது. இப்போ அந்த குழந்தைக்கு திரும்ப ஏதாவது ஒரு நாள் ஜுரம் மூட்டு வலி அந்த நேரத்தில் திரும்ப அந்த வேல்வ் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று இப்போ ரீசெண்டாக பேசுகிறது கவாசாக்கி டிசீஸ் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. கவாசாக்கி டிசீஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபீவர், காய்ச்சல் ஒரு 5 நாளைக்கு மேலே இருக்கிறது, அப்புறம் ரேஷ். இப்போ அடுத்தது கண்ணில் கன்ஜங்டிவைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது. கண்ணில் சிவப்பாயிடும், ஆனால் அது இன்ஃபெக்ஷன் கிடையாது. இன்ஃபெக்ஷனில் உங்களுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சின்ன அந்த வெள்ளையாக வரும். அந்த மாதிரி இல்லாமல் கண் சிவப்பாக இருக்குது, ரேஷ் இருக்குது, ஃபீவர் இருக்குது அப்படின்னும் போது அதை கவாசாக்கி டிசீஸ் அப்படிங்கிறது பைக் நேம் மாதிரி இருக்கும். கவாசாக்கிங்கிறது அந்த மாதிரி அது ஒரு டிசீஸ் இருக்குது. அது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹார்ட்டை சப்ளை பண்ணுற கரோனரி ஆர்ட்ரிஸ்,
இப்போ ஹார்ட் வந்து பாடிக்கு சப்ளை பண்ணுது. அதே மாதிரி வந்து இப்போ ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணுற பிளட் வெசல்ஸ் இருக்குல்ல, அதுதான் கரோனரி ஆர்ட்ரின்னு சொல்கிறது. அது பிளாக் ஆகும்போது தான் நமக்கு வர்றது ஹார்ட் அட்டாக். இந்த இது என்ன ஆகும் அப்படின்னா அது பெருசாகும் அந்த வெசல்ஸ். ஸோ அதனால் வந்து அக்வைர்ட் டிசீஸும் இருக்குது. ஸோ இப்போ கஞ்சனிட்டல் அக்வைர்ட் ரெண்டாக பிரித்து பார்க்க வேண்டியது. ஸோ இப்போ குழந்தைகள் அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து வெளியில் சொல்லுறதுக்கு தெரியாது குழந்தைகளுக்கு. இப்போ நமக்குன்னா ஏதாவது இதயத்தில் வலி வந்தாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வித்தியாசமான சூழல் நிலவுச்சுனாலும் நமக்கு வாய் விட்டு சொல்லிடுவோம். ஆனால் குழந்தைகளுக்கு வந்து சொல்ல தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இதயத்தில் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது டாக்டர்? ஆமாம், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா வந்து இப்போ நமக்கு என்னன்னு தெரிஞ்சாதான் ஏன்னா எல்லா குழந்தைங்களும் நம்ம ஹார்ட் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போக முடியாது. இப்போ எல்லாருமே ஸோ முக்கியமான 2 விஷயம். இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்னென்னா இப்போ குழந்தைங்கள திரும்ப நம்ம 2ஆக பிரிக்கிறோம். அதாவது வந்து சிறு குழந்தைங்க கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம். ஸோ சிறு குழந்தைகள் அப்படின்னா 1 வயசுக்குள்ளே 2 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நம்பர் 1 குழந்தைங்க வந்து ரொம்ப வேகமாக வந்து மூச்சு விடும். அடுத்தது வந்து நீளமாக மாறும். இந்த நீளம் அப்படிங்கிறது என்னென்னா குழந்தையோட நாக்கு நீளமாகிறது. ஸோ குழந்தையுடைய நாக்கு நீளமாக இருக்குது. அடுத்தது வந்து குழந்தை வேகமாக மூச்சு விடுது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சைன். குழந்தைக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு ஸோ மூச்சு வேகமாக விடுறதுக்கு காரணம் வந்து ஹார்ட் டிசீஸ் மட்டும் இல்லை. இப்போ நுரையீரலில் ப்ராப்ளம் இருந்தால் கூட வரும். இப்போ வந்து சளி பிடிச்சிருக்குன்னா கூட சில குழந்தைங்க மூச்சு வேகமாக விடும். ஆனால் சளி பிடிச்ச குழந்தைங்க மூச்சு வேகமாக விடுறது வந்து சளி பிடிச்சிருக்கும்போது மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஹார்ட் டிசீஸில் வர ப்ராப்ளம் வந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே அவங்க குழந்தைங்க வந்து மூச்சு விடுறது எப்பயுமே கொஞ்சம் கூடவே இருக்கும். ஸோ இப்போ இந்த மூச்சு விடுறது கூடவே இருக்குது, நீளமாக இருக்குது. இந்த 2 சைன் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இப்போ வந்து உடம்புல வந்து சில மாறுதல்கள் ஏற்படும்னு சொன்னீங்க, இந்த நீளமாக மாறுது. ஸோ அந்த ப்ளூ பேபி, சைனாட்டிக் அட்டாக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது கூட தொடர்புடையது தான். ஆமாம். ஸோ இது வந்து இந்த ப்ளூ பேபி அப்படிங்கிறது வந்து சில டைம் வந்து ஈவன் அது உயிரை கொள்கிற அளவுக்கு சீரியஸான வியாதியாக கூட இருக்கும். அது வந்து ஈவன் வந்து இப்போ கருவிலேயே இப்போ பிறந்த உடனே வந்து சில குழந்தைங்க வந்து நீளமாகும், சில குழந்தைங்க வந்து வித்தின் 48 hours ஆகும், சில குழந்தைங்க வந்து வித்தின் வீக்ஸில் கூட ஆகும். ஸோ அந்த நீளமா அப்படிங்கிறத வந்து அது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடியது. ஆனால் நம்ம ப்ராப்ளம் என்னென்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் டார்க் ஸ்கின் பீப்புளும் இருப்பாங்க. டார்க் ஸ்கின்னில் நீளம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதுதான் ஒரு பல்ஸ் ஆக்சிமெட்ரின்னு இருக்கும். பல்ஸ் ஆக்சிமெட்ரினா அந்த ஒரு இப்போ யாருக்காவது வந்து இப்போ வீசிங் இருக்கிற குழந்தைங்களுக்கு தெரியும். அவங்க சும்மா ஒரு பல்ஸ் மாதிரி ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி விரலை வைப்பாங்க. விரலை வச்சு இவ்வளோ இருக்குது சேச்சுரேஷன் அப்படின்வாங்க. சேச்சுரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஆக்சிஜன் எவ்வளோ % பாடியில் இருக்குது அப்படின்னு. நார்மலாக வந்து 95லேருந்து 100 வரைக்கும் இருக்கும். இப்போ நம்ம அது வச்சு பார்த்தாவே தெரிஞ்சிடும். நீளமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு 95 கீழே இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ நீளமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம டாக்டர்கிட்ட கூட போய் கண்டுபிடிக்க தேவையில்லை. நீளமாக இருக்குதுன்னு ஒரு சந்தேகம் வந்தாவே ஒரு ஹாஸ்பிட்டல்லையே போய் பார்த்துட்டு அங்கே அந்த சேச்சுரேஷன் மானிட்டர் பாருங்கன்னு சொன்னால் சொல்லிட்டாங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி டு டயக்னோஸ். சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது அதுக்கெல்லாம். ஓகே, இந்த ப்ளூ பேபி இருக்கக்கூடிய அந்த பாதிப்பு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன விதமான சிகிச்சைகள் இப்போதைய ட்ரெண்டில் நிறையா இருக்குது டாக்டர்? நம்ம ப்ளூ பேபியாக இருக்குது அப்படின்னா நம்ம காரணத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ளூ பேபி வந்து மெயின்லி ஹார்ட் டிசீஸ் தான் ப்ளூ பேபியை க்ரியேட் பண்ணாலும் ஹார்ட் டிசீஸ் இல்லாமல் கூட சில டைம் ப்ளூ பேபி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா அந்த ப்ளூனஸ் காரணம் வந்து ஹார்ட்டாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ வந்திருக்க எக்கோ கார்டியோகிராம் வந்து எல்லா இடத்துலையும் அவைலபிள். இது ரொம்ப ஈஸி கண்டுபிடிக்கிறது. நம்ம கண்டுபிடிச்சிட்டு இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த ஹார்ட்டில் வந்து ஹோல் இருக்கா இல்லை பிளாக் இருக்கா, ஸோ அடைப்பு இருக்கா இல்லை வந்து ஏதாவது வந்து ஹோல் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது வந்து எக்கோ மிஷின் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா. ஸோ ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பிளாக் இருக்குது அப்படின்னா அந்த பிளாக்கை வந்து நம்ம விரிச்சு விட வேண்டியதாக இருக்கும். அது பலூன் அப்படின்னு சொல்கிறது ஆஞ்சியோகிராம் மூலமாக பண்ணிடலாம். இப்போ அதேமாதிரி ஹோல் இருக்குது அப்படின்னா அந்த ஹோலை வந்து அடைக்கணுமா கொஞ்சம் நாள் தள்ளி போட்டு அடைக்கலாமான்னு பார்க்கலாம். சில டைம் வந்து ப்ளூவாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ ஹார்ட் சென்டர் கிட்ட இல்லை, இப்போ எங்கேயோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ குழந்தை வந்து இப்போ திருநெல்வேலியில் எங்கேயாவது ஒரு குக்கிராமத்தில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை உடனே வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேபியை நம்ம சென்னையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ இல்லை எங்கே சர்ஜரி இருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு மெடிசன் இருக்குது. அந்த மெடிசனை வந்து உடனே நம்ம அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 24-48 hours வரைக்கும் நம்ம வந்து அது டிரான்ஸ்போர்ட் வரைக்கும் பார்த்துக்கலாம். ஸோ அதனால் வந்து மெடிசன்ஸ் இருக்குது. என்னென்னா எல்லாத்துக்கும் தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது கரெக்டான டைமில் என்ன பார்த்து என்ன பண்ணணும். கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட் எப்படியெல்லாம் அவங்க வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பேசலாம். தற்பொழுது ஈரோட்டிலேருந்து அன்வர் என்ற நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அன்வர், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. குட் மார்னிங் சார். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க சார். முதல்ல ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். டாக்டர்கிட்ட கேளுங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் அன்வர், சொல்லுங்க டாக்டர். நான் பொதுவாக ஒரு சில கேள்விகள் கேட்குறேன் டாக்டர். இப்போ இந்த குழந்தைகள் சரி பெரியவங்க ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் பொருளாதாரத்துல கீழே இருக்கிறவங்க டாக்டர்
இந்த குழந்தைகளுக்கு ஒரு நெஞ்சு வலி வந்தால் அது சத்து குறைவுனோ வேற ஏதோ ஒரு தவறான எண்ணங்கள்ல இருந்துடுறாங்க டாக்டர். இந்த குழந்தைகளுக்கு வந்து நெஞ்சில பிரச்சனை இருக்கு, இருதயத்துல பிரச்சனை இருக்குதுன்னு அந்த மாதிரி அடிமட்டத்துல இருக்கிறவங்க எப்படி அதை தெரிஞ்சுக்கணும் டாக்டர்? அதுக்கு சமுதாயத்துக்கு இருக்கிறவங்க செய்ய வேண்டிய முக்கியமான பணி என்ன டாக்டர்? இல்லை, அதாவது நீங்கள் வந்து ஒரு நல்ல சமுதாய நோக்கத்தோடு இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ இதுக்கு முன்னாடி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. இது வந்து டாக்டரே ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதே இல்லை. ஸ்டெத்தஸ்கோப்பே இல்லாமல் இதை கண்டுபிடிக்கலாம். ஈவன் தோ நான் இப்போ கார்டியாலஜிஸ்ட்டாக இருந்து கார்டியாக் ப்ராப்ளம் ஸ்டெத் இல்லாமல் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கிற கேள்வி அந்த லெவலுக்கு சொல்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். எல்லா குழந்தைங்களும் வந்து நல்லா பால் குடிக்கணும், அவங்க வந்து வெயிட் கெயின் கரெக்டாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு குழந்தை வந்து நல்லா வளருது, நல்லா பால் குடிக்குது, மூச்சு வாங்காமல் இருக்குது, வெயிட் கெயின் இருக்குது. இந்த 3 விஷயம் நடந்தாவே அந்த குழந்தைக்கு இருதய நோய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. 1. நம்பர் 2 என்னென்னா, இப்போ வந்து பால் குடிச்சிக்கிட்டே இருந்து வெயிட் கெயின் இருந்தும் ஹார்ட் ப்ராப்ளம் கூட இருக்கலாம். இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் வந்து இமீடியட்டாக பார்க்க வேண்டியது இல்லை, அது அந்தளவுக்கு சீரியஸ் ஆனது கிடையாது. ஸோ வந்து இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ தம்ப் ஆஃப் ரூல் என்னென்னா, எல்லா குழந்தைங்களும் பிறக்கிற எல்லா குழந்தைங்களும் வந்து நல்லா பால் குடிக்கணும், மூச்சு நல்லா நார்மலாக விடணும், வெயிட் கெயின் மாதத்துக்கு என்ன வெயிட் இருக்கணுமோ அது இருக்கணும். ஸோ இந்த 3 விஷயமே நடந்ததுனாவே அந்த குழந்தை வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறையும். கண்டிப்பாக. பிறந்த குழந்தையை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. நீ அடுத்ததாக ஈரோட்டிலேருந்து பானு என்று நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பானு, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க பானு. டாக்டர் சொல்லுங்கம்மா பானு, சொல்லுங்க. எங்க பேபி இப்பதான் டெலிவரி ஆகி 70 days ஆச்சு. சரிங்கம்மா. ஆனா பிறந்தோடனே செக் பண்ணதுல வந்து அவங்க சொன்னாங்க ஹார்ட்ல ஹோல் இருக்குன்னு சொன்னாங்க. உடனே நாங்க எக்கோ ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். ஆனா வந்து மைல்டா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரி பண்ணிக்க தேவையில்லைன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் நாங்க இதுக்கு கேட்டோம் டாக்டர், திருப்பி எப்போ எக்கோ ஸ்கேன் எடுக்கணும்னா அவங்க ஒன்றும் சொல்லலை, அதுக்கு பின்னாடி பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மைல்டா தான் இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி டாக்டர்? ஆனால் நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல பால்லாம் நல்லா குடிக்கிறா, மூச்சு வாங்குறதுலாம் அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல வித்தியாசமா. கரெக்ட்மா. இது ரொம்ப காமனான கேள்வி. ஏன்னா வந்து இப்போ இந்த நான் பார்க்குற கிளினிக்கில் பார்க்குற பாதி கேசஸ் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதாவது என்னென்னா, இப்போ நம்ம இந்த அபிமன்யு கதை மாதிரி பாதி சொல்லிட்டு வந்து பாதி வந்து அவங்களுக்கு ஒரு எப்பயுமே ஒரு பயத்திலே வைக்கிறது. இப்போ யாராவது பிறந்த குழந்தைகிட்ட போயிட்டு ஹோல் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மாவால் பாலும் கொடுக்க முடியாது, அவங்களுக்கு எப்பயுமே அந்த ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்னென்னா, பிறக்கிற எல்லா குழந்தைங்களும் ஹார்ட்டில் ஹோல் இருக்கும். அதை வந்து இப்போ அந்த ஹோல் இல்லை அப்படின்னா அந்த குழந்தை வந்து கருவில் வளராது. ஸோ இந்த விஷயத்தை முதல்ல வந்து நம்ம ஆரம்பிக்கும் போதே அந்த ஹோல்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே பேச வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து, அந்த கருவில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் ஹார்ட்டில் ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் பிறந்ததுக்கப்புறம் க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம முதல்ல எல்லாருக்கும் சொல்லணும். ஏன்னா வந்து என்ன ஆகிடுதுன்னா, இப்போ பிறந்த உடனே வந்து எக்கோ பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு ஹோல் இருக்குங்கிறாங்க, அப்புறம் அவங்க கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுக்கல, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா டாக்டருக்கு தெரியும் அது ஒன்றும் ஆகாதுன்னு, ஆனால் அது பேஷண்ட்டுக்கு தெரியுமாங்கிறத டாக்டர் செக் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அவங்க சொல்கிற ஹோல் என்னங்க அப்படிங்கிறது வந்து, குழந்தைக்கு வந்து நார்மலாக வந்து ஆக்சிஜன் கொடுக்கறது வந்து லங்ஸ் பிறந்ததுக்கப்புறம். பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து லங்ஸ் வேலை செய்யாது. பிறக்கிறதுக்கு முன்னாடி வயிற்றில் இருக்கும்போது குழந்தையோடைய லங்ஸு வேலை செய்யாது. ஏன்னா குழந்தை மூச்சு விட முடியாது. குழந்தைக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறது வந்து அம்மா. ஸோ அம்மா சப்ளை பண்ணும்போது இப்போ அந்த சர்க்குலேஷனுக்காக ஒரு ஹோல் இருந்தால் தான் அந்த போக முடியும். அந்த ஆக்சிஜன் போகிறதுக்கான ரத்தம் அந்த வழியாக போகிறதுக்காக ஒரு ஹோல் வந்து இருக்கணும். அந்த ஹோல் தான் வந்து இப்போ பார்த்துருப்பாங்க. ஏன்னா அவங்க பிறந்த உடனே பார்க்கும்போது அந்த ஹோல் இருக்கும். அது வந்து 4 நாளில் க்ளோஸ் ஆகும். சில டைம் வந்து தட் மேபி லைக் ஈவன் 1 year கூட ஆகும். ரொம்ப சிறுசாக இருக்கும். ஈவன் நாம் இப்போ பார்த்தா கூட, இப்போ நம்ம 2 பேர் இருக்கோம், இன்னொருத்தர் கூட சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம 3 பேரில் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு கண்டிப்பாக இருக்கும், ஒரு சின்னதாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து அது ஹோல்னே சொல்ல மாட்டோம். நம்ம சொல்லும்போதே, நான் அவங்க பேசும்போதே வந்து ஒரு கேப் இருக்குது, அந்த கேப் வந்து இருக்கணும், அது ஃபில் ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அவங்க சொன்னாங்க பால் நல்லா குடிக்குது, மூச்சு வாங்கலன்னு. ஸோ அதை பற்றி நம்ம கவலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னாங்கன்னா, அதை வந்து ஒரு 1 yearல ஒரு பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா, ஸ்கேனில் நார்மலாக இருந்ததுன்னா தட் வுட் பி ஃபைன். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பேசுகிறோம், ஏன்னா வந்து அவங்க வந்து இப்போ எனக்கு வந்து இப்போ நான் 10 பேஷண்ட் பார்க்குறேன்னா 10 பேர் டிஃப்ரெண்ட்டாக அவங்க எனக்கு வந்து டெய்லி நான் பார்க்குற விஷயம். ஆனால் அவங்க 10 பேரில் அவங்க ஒருத்தர் வராங்கன்னா அவங்களுக்கு அன்றைக்கி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். டாக்டர், தவறாக புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன்னு சொன்னீங்க, தொடர்ந்து சொல்லுங்கள். இல்லை, அதுதான் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு எக்கோ பண்ண வந்திருந்தாங்க. ஒரு அப்பா அம்மா 2 பேரும் பார்க்குறோம். எக்கோ முடிச்சுட்டு ஹார்ட் நல்லா இருக்குன்னு சொன்னோம். சரி, 2 பேரும் உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. என்னடா இப்போ நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், நம்ம ஏதாவது சொல்லிட்டோமா அப்படின்னு. அப்போ அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, அந்த குழந்தைக்கு வந்து 5 வயசு.
வந்து ஒரு அந்த பிறந்த உடனே ஒரு டாக்டர் பார்த்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஹார்ட்டில் ஹோல் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவங்க நாம் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த ஹோல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமன், அது ஒன்றும் பண்ணாதுன்னு. அந்த ஹோல் மூடிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சரி ஏன் இவ்வளோ எமோஷனலாக இருக்கீங்க? 2 பேரும் சொல்கிறாங்க குழந்தை இறந்துருமாங்கிற ஒரு பயத்தில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தூங்கவே இல்லை இது வரைக்கும். நாங்கள் வந்து ஒரு குழந்தை தூங்கும்போது ஒருத்தர் நாங்கள் முழிச்சிட்டே இருப்போம், அடுத்தது நான் தூங்குனதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் எழுந்து அவர் பார்த்துட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மனசு சங்கடமாக. அந்த தேவையில்லாத பயம், அது மட்டும் இல்லாமல் அது ஒரு விதமான பயம்னு தான் சொல்ல முடியும் அதை. ஸோ அது அந்த பேரண்ட்ஸுக்கு தான் தெரியும். 5 வருஷம் அவங்க அப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு. அப்புறம் ஏன் இப்போ வந்திருக்கீங்க? ஒரு தைரியமாக வந்தோம், ஏதாவது சொல்லுவாங்களான்னு. இப்போ இன்னைக்கு தான் நாங்கள் போயிட்டு ஒழுங்காக வந்து எல்லாரும் சேர்ந்து தூங்க போகிறோம் 3 பேரும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அந்த தெளிவுபடுத்துதல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பெற்றோர்களும் சரி மருத்துவர்களும் சரி கண்டிப்பாக அந்த கோஆர்டினேஷனோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து தெரிய வருது. தொடர்ந்து மோகன் என்ற நேயர் சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்காரு. வணக்கம் மோகன், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. கிட்னி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அடுப்பு. அது வந்து இப்போ வந்து ஜுரம் அடிக்கடி வந்துன்னே இருக்கு. திரும்பி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்கோம். அது கிளியர் ஆகிடுமா என்னன்னு எனக்கு ஒரு எவ்வளவு வயசு ஆகுதுமா உங்கள் குழந்தைக்கு? 7 மாதம் ஆகுது. 7 மாதம். ஸோ 7 மாதம் குழந்தைக்கு எப்போம்மா ஆப்ரேஷன் பண்ணாங்க? ஆப்ரேஷன் 1 மாதம் ஆகுது பண்ணிட்டு. ஆப்ரேஷன் பண்ணி 1 மாதம் ஆச்சு. இந்த காய்ச்சல் வந்து உங்களுக்கு எத்தனை நாளாக இருக்குது? பண்ணிட்டு ஒரு 2 வாரத்துலேயே வந்துச்சு. சரிங்க. இப்போ வந்து திரும்பி அட்மிட் பண்ணி தான் இருக்கா, காய்ச்சலுக்காக அட்மிட் பண்ணி தான் இருக்கு. சரி, இப்போ ஹார்ட் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அவங்க எக்கோ பண்ணி பார்த்துருப்பாங்கல்ல? பண்ணலங்க, ஹார்ட் பண்ணல, ஓகேம்மா. நம்ம இப்போ வந்து ஹார்ட் பற்றி பேசுகிறோம். இப்போ நீங்கள் அங்கே பார்க்குற கிட்னி டாக்டர் ஏன்னா வந்து இதுக்கு ரொம்ப பயப்படுற மாதிரி விஷயம் இல்லை. அவங்க வந்து பிளட் கல்ச்சர்லாம் எடுத்து பார்த்துருப்பாங்க. அந்த அதிலிருந்து என்ன ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணுமோ கொடுத்துருப்பாங்க. இப்போ குழந்தை வந்து யூரின் நல்லா போதா? யூரின் நல்லா போகுதுன்னா இப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க? இப்போ பார்க்குற டாக்டர் என்ன சொன்னாங்க? இன்னும் அந்த ஜுரம் வந்துன்னு தான் இருக்கும், அந்த டியூப் ஒன்று இருக்குது, அதை எடுத்துட்டா கொஞ்சம் கிளியர் ஆகிடும். சரி, நான் நல்லபடியாக நடக்கட்டுமா, ஒன்றும் பயப்பட வேண்டாம். இப்போ நீங்கள் இப்போ ஏன்னா கிட்னி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிற டாக்டர்னா அவங்க நல்ல டாக்டராக தான் இருந்திருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பாங்க. அவங்க டாக்டரோட அப்புறம் ரவுண்ட்ஸில் இருக்கும்போது கேளுங்க, தே வில் ஹெல்ப் யூமா. டாக்டர், இப்போ இவங்க சொன்ன மாதிரி இந்த கிட்னி ப்ராப்ளம் எதுனா இருந்ததுன்னா என்னோட குழந்தைக்கு ஏதாவது இதயம் தொடர்பாக ஏதாவது பிரச்சனை வந்துருமா, இல்லை வேறு ஏதாவது லிவர்லையோ இல்லை வேறு ஏதாவது உறுப்புகளில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது இதயத்தை பாதிக்குமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கும். இதுக்கான வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? ஆமாம், இப்போ ஒரு ஆர்கன் ஃபார்ம் ஆகுதுன்னா நம்ம சொன்னோம்ல 9 வீக்ஸ்லேயே அந்த ஒவ்வொரு ஆர்கனும் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. இப்போ விரலும் ஹார்ட்டும் மிட்லைன் ஸ்ட்ரக்சர்ஸ், இப்போ நடுவில் இருக்கிற எல்லாமே, இப்போ தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற எல்லா பார்ட்டும் ஒரே டைம் தான் ஃபார்ம் ஆகும். இப்போ அதே மாதிரி வந்து கால் விரல் கை விரல் ஒரே டைம் ஃபார்ம் ஆகும். அது எப்படின்னா இப்போ கால் விரல் வந்து இப்போ 5க்கு பதிலாக 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஹார்ட்டை செக் பண்ணணும். ஏன்னா வந்து இது 6 இருக்குன்னா ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமாங்கிற ஒரு அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இதனால் அது வராது. பட் ஆனால் அந்த ஃபார்ம் ஆகும்போது அந்த கரு உருவாகும்போது வர்ற ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ ஒரு ஆர்கனில் ப்ராப்ளம் இருந்தால் இன்னொரு ஆர்கனுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அதை வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எல்லாமே ஜென்ரலாகவே பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த நம்ம ஸ்கேன் பார்த்துட்டோன்னா எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ ஸ்கேன் பார்த்துட்டு we can identify. பட் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு கிட்னி அஃபெக்ட் ஆகுதுன்னா ஹார்ட்டும் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா எல்லாமே இன்டர்லிங்க்டு. ஸோ ஏன்னா எல்லா இடத்துக்கும் பிளட் ஃப்ளோ போய் ஆகணும். இப்போ ஹார்ட் வந்து சரியாக வேலை செய்யலைன்னா கிட்னியை பாதிக்கும். யூரின் சரியாக ஃபார்ம் ஆகாது. யூரின் நல்லா ஃபார்ம் ஆகுதுன்னா அங்கே ரத்தம் நிறைய போகுதுன்னு அர்த்தம். ரத்தம் கரெக்டாக போகிறதுனால தான் அந்த யூரின் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் கேட்குறது ரொம்ப சிம்பிளாக டாக்டர்ஸ் கேட்பாங்க, நல்லா சாப்பிட முடியுதா, தூங்க முடியுதா, நல்லா யூரின் போதா, மோஷன் போதான்னு. இந்த 4மே நடக்குதுன்னா எல்லா சிஸ்டமும் நல்லா இருக்குன்னு அர்த்தம், ஹார்ட்டில் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா நார்மலாக இருக்கிறது வந்து நமக்கு தெரியும். ஒருவேளை அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா என்னென்ன வகையான டெஸ்ட்டெல்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா என்னென்ன வகையான சிகிச்சைகள்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா இதய நோய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம்? அது இதுவும் வந்து ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா வந்து கண்டிப்பாக இந்த கேள்விக்கான பதிலை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அன்பழகன் திருவண்ணாமலையில் நினைச்சிருக்காங்க. வணக்கம் அன்பழகன், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம் சார். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்கம்மா. சார், எனக்கு நடந்தா மூச்சு வாங்குது சார், ஜுரம் வந்துச்சுன்னா. உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுதுப்பா? 15 வயசு ஆகுது சார். சரி, நடந்தா மூச்சு வாங்குதா? நடந்தா மூச்சு வாங்குது. சரி. சின்ன வயதுல வந்து உடம்பு சரியில்லாம இருந்த போது வந்து டொருன்னு மார்பு சவுண்ட் வருது. சரி. ஸோ அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மூட்டு வலி இருந்ததா? சரி,
அதாவது என்னென்னா இப்போ பேசிக்கலி வந்து இப்போ ஹார்ட்டுக்கும் இப்போ இந்த மூச்சு வாங்குறதுக்கும் இட்ஸ் வெரி க்ளோஸ்லி ரிலேட்டட். ஏன்னா வந்து ஹார்ட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து நுரையீரல் இருக்குது. ஸோ இப்போ ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது நுரையீரலையும் பாதிக்கும். ஸோ இப்போ அவர் வந்து மூச்சு வாங்குது அப்படிங்கிற விஷயம் வந்து சீரியஸாக தான் எடுத்துக்கணும். நடந்தால் 15 வயசில் வந்து மூச்சு வாங்காது யாருக்கும். அந்த குழந்தைக்கு வாங்குது அப்படின்னா ஒன்று அவருக்கு வந்து நுரையீரலில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை இப்போ ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை சில டைம் வந்து நம்ம வெயிட் நிறைய கூடும்போது கூட வந்து நடக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு மூச்சு வாங்குறது இருக்கலாம். ஸோ 15 வயசில் அப்படின்னா இப்போ எவ்வளோ வெயிட் இருக்குங்கிறத பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து டெஸ்ட் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவர் குழந்தைங்க டாக்டர் பார்த்துட்டாரு அப்படின்னா அந்த குழந்தைங்க டாக்டர் வில் அட்வைஸ் அதாவது நுரையீரலில் ப்ராப்ளமாக ஹார்ட் ப்ராப்ளமானு. சரி, எங்ககிட்ட நேராக வர தேவையில்லை. ஏன்னா குழந்தைங்க டாக்டர்னு எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அவங்க பார்த்துட்டு அவங்க டிசைட் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து நுரையீரல் சம்மந்தமானது, இது வந்து இருதய சம்மந்தமானது அப்படின்னு வரும்போது அதை இப்போ நம்ம இருதய சம்மந்தம்னு வரும்போது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ டயக்னோசிஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த காலத்தில் இருக்கிற இந்த டெக்னாலஜியில் டயக்னோஸ் பண்ணுறது 5 to 10 மினிட்ஸில் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் கண்டுபிடிக்கும். அடுத்ததாக தேனியிலிருந்து செல்வகுமார் என்ற நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் செல்வகுமார், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார், எங்க பாப்பா கருவில் இருக்கிறப்ப இதே மாதிரி இந்த கிட்னியில் வந்து கொஞ்சம் அந்த இது ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னாங்க. சரிங்க, பிறந்த பின்னாடி நான் பண்றாங்க, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஒன்று. ரெண்டாவது கொஸ்டின் வந்து தம்பிக்கு வந்து ஃபிளாட் ஃபுட் இருக்கு. அவருக்கு வந்து 5 வயசு ஆகுதுங்க. நார்மல் வெயிட் இருக்குங்களா, ஆவரேஜ் வெயிட்டை விட ஒரு 1 கிலோ கம்மி. 12 கிலோ இருக்கணும்னா இப்போ 11 கிலோ இருப்பாரு. 15 கிலோ இருக்கணும்னா 14 கிலோ இருக்கிறாரு. அந்த லெவல்ல இருக்காரு. இந்த இது வந்து தானா சரியாயிரும்னு சொல்றாங்க எலும்பு பிரிவு டாக்டர். வந்து இது தானா சரியாகுமா இல்லை வேற ஏதாவது? இல்லை, எலும்புல என்ன ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க டாக்டர்? ஒன்றும் இல்லைங்க, ஃபிளாட் ஃபுட் மட்டும். ஃப்ளாட் ஃபுட்டெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஃப்ளாட் ஃபுட்டெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நீங்கள் ஆர்த்தோபெடிஷன் பார்த்துருப்பீங்க, அவங்க ஆல்ரெடி உங்களுக்கு ரீஅஷ்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளாட் ஃபுட்டு ஒன்றும் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஸ்பெஷலாக வந்து சில டைம் செப்பல் சொல்லுவாங்க, ஷூ இல்லை செப்பல் வந்து இந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு அந்த ஆர்த்தோபெடிஷன்கிட்ட ஃபாலோ பண்ணிக்கிங்க. இது வந்து ஒரு ரொம்ப சீரியஸான நோய் கிடையாது. அவங்க இப்போ ஆர்த்தோபெடிஷன் சொல்கிற மாதிரி அவருடைய அட்வைஸ் படி ஃபாலோ பண்ணிவிடுங்க, சரியாயிடும். டாக்டர், நம்ம முன்னாடி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அப்நார்மலாக இருந்தால் என்னென்ன டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தேன். ஏன்னா வந்து இப்போ இந்த ப்ளூ பேபி ஆகுதுன்னு சொல்கிறோம்ல, சில டைம் வந்து அந்த சர்க்குலேஷன், அந்த ஃபீட்டல் சர்க்குலேஷன், அடுத்தது வந்து பேபி சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கேப்பில் வந்து நார்மலாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபீட்டஸ் எல்லாமே வந்து இப்போ பார்த்தோன்னா அந்த ப்ளூ பேபி அப்படிங்கிற விஷயம் வந்து வயிற்றில் குழந்தை இருக்கும்போது கருவில் வந்து ப்ளூவாக தான் இருக்கும் பேபிஸ். இப்போ நம்ம இந்த நீலக்கண்ணன் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து இப்போ எல்லா குழந்தைங்களும் நீளமாக தான் இருக்கும். ஸோ பேபி உள்ள கருவில் இருக்கும்போது, கருவுக்கு வெளியே வரும்போது தான் அது வந்து பிங்காக மாறும். ஸோ பிங்காக மாறுறது அப்படிங்கிறது என்னென்னா, அதான் குழந்தை அழுதா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப உண்மை. ஏன்னா குழந்தை அலறுது அப்படிங்கிறது வந்து அந்த லங்ஸ் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ குழந்தை வந்து கீச்சுன்னு அழ ஆரம்பிச்சுன்னா குழந்தை நல்லா அழுது ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து அதுதான் உண்மை. ஏன்னா வந்து அந்த மாதிரி அழணும். இந்த மாதிரி அழாமல் இருக்கும்போது வந்து அந்த லங்ஸ் வந்து இப்போ விரிவடையிலன்னு அர்த்தம். அதுக்கு வந்து சில டைம் வந்து அட்மிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக கூட ஆகிடும். அதனால் வந்து அந்த கீச்சுன்னு அலற அந்த ஒரு பிகினிங் க்ரை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நல்ல க்ரை இருக்கும், பேபி நல்லா இருக்கும், பாலும் நல்லா குடிச்சிட்டு இருக்கும். சடனாக பார்த்தா பேபி ப்ளூ ஆகிடும். அது ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா வந்து இப்போ அந்த சர்க்குலேஷன் மாறும்போது அந்த ஈவன் தோ ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கூட அந்த எப்படி அது வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்ததோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த டியூப்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அந்த பேபி வில் பிகம் ப்ளூ, நீளமாக மாறிடும். அதை வந்து நாம் வந்து ஸ்கேன் வசதி இல்லாமல் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் வந்து இப்போ இருதயத்துக்குன்னு பொறுத்தோம் அப்படின்னா நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் இல்லை. ஒன்று, அந்த கரெக்டாக அந்த அவங்க என்ன ஆச்சுங்கிறத நம்ம ஹிஸ்ட்ரி டீட்டெயில்டாக கேட்டுக்கணும். ஏன்னா வந்து மருத்துவர்கிட்ட போனால் எடுத்த உடனே இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது இருதயத்துக்கும் அது பொருந்தும். அவங்கக்கிட்ட அப்பா அம்மா கிட்ட கரெக்டாக கேட்டுட்டோம்னா அவங்களே சொல்லிவிடுவாங்க என்ன ப்ராப்ளம்னு. இப்போ நீங்கள் நேயர்களே பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவாக அவங்க பேசுகிறதே பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவாக கேட்குறாங்க. இது வந்து இப்போ அவங்க எங்கேருந்து வந்தாலும் வந்து அவங்களுக்கு தெரியுது அந்த என்னென்ன. அந்த தெளிவாக அவங்க சொல்கிற விஷயத்த நம்ம லிசன் பண்ணணும். லிசனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த டாக்டர். ஏன்னா எல்லாமே எனக்கு தெரியுங்கிறதுக்காக வந்து சரி இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறத விட என்ன ப்ராப்ளத்துக்காக அவங்க வராங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம டீட்டெயில்டாக கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து நம்ம டிசைட் பண்ண போகிறோம் என்ன பார்க்க போகிறோம்னு. இப்போ நான் சொன்ன மாதிரி வெயிட் கெயின், ஸோ வெயிங் ஸ்கேல் இருக்கும். ஸோ வெயிங் ஸ்கேலில் இந்த வெயிட்டுக்கு இந்த குழந்தைக்கு இந்த வயசுக்கு இந்த வெயிட் இருக்காங்கிறத பார்த்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறது. பேபி வந்து ப்ளூவாக இருக்கா பிங்காக இருக்கா. இப்போ டார்க் ஸ்கின்னில் கஷ்டம், ப்ளூவாக இருந்தாலும் கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன தான் இருந்தாலும் கஷ்டம். அதை வந்து நம்ம அந்த பல்ஸ் ஆக்சிமெட்ரின்னு இருக்குது, அகைன் வந்து அது விரலையே வைக்கிற அளவுக்கு ஈவன் வெரி ஹேண்டி ஆல்சோ. இந்த 2 முக்கியமான விஷயத்தை பார்த்து முடிச்சுட்டு குழந்தை எப்படி மூச்சு விடுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதை வந்து இப்போ அதை பார்த்தாவே சொல்லிடலாம். 3. அடுத்தது வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஸ்டெத்துடைய ரோல் ரொம்ப கம்மி. ஈவன் தோ கார்டியாலஜிஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போ ஸ்டெத்து தான் வச்சு இது பண்ணால் கூட அது ரோல் வந்து ரொம்ப கம்மி.
அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வி கோ ஃபார் என்ன இசிஜி பெரியவங்களுக்கு பண்ணுற மாதிரியே வந்து சுருள் படம் அதை எடுத்துடணும். அடுத்து எக்கோ கார்டியோகிராம்ங்கிறது வந்து நம்ம ஹார்ட் எப்படி துடிக்குது, ஹார்ட்டில் ஏதாவது கேப் இருக்கா அப்படிங்கிறது எக்கோ. இப்போ பொதுவாக குழந்தைகள் வந்து பிறக்கும் பொழுது ஏதாவது ஒரு இதய கோளாறுகளோட பிறந்தாலும், ஒரு வேளை இதயத்தில் அடைப்பு இல்லை வால்வுகள் அடைப்பு அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸில் போகும்பொழுது பிற்காலத்தில் ஒரு 15 வயசோ இல்லை 20 வயசோ போகும்பொழுது ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கவனித்தாலோ கவனிக்காமல் விட்டாலோ. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எப்படி தடுக்கிறது, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா முதல்ல? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இஸ் சப்போர்ட்டிங், பீப்புள் வாண்ட்ஸ் டு ப்ளே. என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நம்ம முதல்ல பேசின மாதிரி சிறு குழந்தைங்களுக்கு வர்ற ப்ராப்ளம் பற்றி பேசணும். இப்போ குழந்தைங்க வந்து அடலசென்ட், லைக் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 15 வயசு குழந்தைக்கு இருக்குன்னா அவங்களுக்கு வர்ற ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து 2 விஷயம். வேகமாக இருதயம் துடிக்கிறது ஒன்று, மயக்கம் போட்டு விழுறது. ஸோ மயக்கம் போட்டு விழுறதுக்கும் ஹார்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்னு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கலாம். ஸோ மயக்கம் போட்டு விழுறதுன்னா அது ரிலேட்டட் வித் ஹார்ட் அப்படிங்கிறது. ஸோ நான் ஹார்ட் தான் வந்து பம்ப் பண்ணி பிளட்டு வந்து பிரெயினுக்கு அனுப்பணும். இப்போ ஹார்ட்டில் பம்ப் பண்ணி பிரெயினுக்கு பிளட்டு போகலை அப்படின்னா, ஏதாவது அடைப்பு அந்த பாதையில் இருக்குது அப்படின்னா அவங்க மயக்கம் போட்டு தான் காட்ட முடியும். ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம எப்படி வந்து சிறு குழந்தைங்களுக்கு 2 சிம்டம்ஸ் சொன்னோமோ, பெரிய குழந்தைங்களுக்கு இந்த 2 இம்பார்ட்டண்ட்டான சிம்டம்ஸ் என்னென்னா, அவங்க வந்து மயக்கம் போட்டு விழுறது, இல்லை இருதயம் வந்து வேகமாக துடிக்கிறதுன்னு விளையாடிட்டே இருப்பாங்க, திடீர்னு வந்து சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப வேகமாக துடிக்குது ஹார்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அதை வந்து நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அது என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா வந்து அந்த மாதிரி ஏதாவது மயக்கம் போட்டு விழுற குழந்தைங்க, எல்லா குழந்தைங்களுக்கும் ஹார்ட் ஸ்கேன் பண்ணுறது எப்பயுமே சேஃப். கண்டிப்பாக அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத விட அதுக்கு என்னென்ன சிகிச்சை அளிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக சேலத்திலேருந்து மோகன் என்ற நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மோகன், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் வணக்கம் சார். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க சார். குழந்தை வந்து 1.5 இயருங்க பேபி. சரிங்க. பிறந்தப்பே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 mm வந்து ஹோல்ஸ் வந்து ஹார்ட்டில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க சார். ஓகே. இது விஎஸ்டி 3 mm இருக்குங்க சார். அது வந்து நார்மலாக முடிக்குமா சார்? மறுபடியும் ஏதாவது ட்ரபிள் ஏதாவது இருக்குமா? ஸோ விஎஸ்டின்னு சொல்கிறீங்களா? விஎஸ்டி. ஆமாம். ஓகே. ஸோ விஎஸ்டி 3 mm. குழந்தை வந்து நல்லா வெயிட் கெயின் நல்லா இருக்கா? 1.5 வயசில் எவ்வளோ வெயிட் இருக்குது பாப்பா? 10 kg இருக்குங்க சார். 10 kg அவ்வளோதான். இப்போ குழந்தை மூச்செல்லாம் ஒன்றும் வாங்குறது இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இந்த ரீசனாக பார்த்தீங்கன்னா சார், ஒரு டைம் வந்து அழுதான் சார். அழுதப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூச்சு நின்ன மாதிரி ஆயிடுச்சு சார். அதுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இல்லை அந்த மாதிரி ஆகுது சார். இல்லை, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ வந்து இருதயத்தில் 3 mm ஓட்டை, அதுவும் விஎஸ்டின்னு சொல்கிறது வந்து அது மூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற டாக்டரே அவரே கண்டினியூ பண்ணுங்கள் ட்ரீட்மெண்ட்டை. அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பார்த்துட்டு வேறு எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை அப்படின்னா ஈவன் நம்ம கொஞ்ச நாள் கூட வெயிட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இப்போ குழந்தை வந்து ஆல்ரெடி வெயிட் கெயின் நல்லா இருக்குது, ஃபீடிங்கும் நல்லா இருக்குது, மூச்சும் எதுவும் வாங்கலை அப்படின்னும் போது அதை வந்து நம்ம இமீடியட்டாக அதை வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தையும் 10 கிலோ ஆல்ரெடி வெயிட் கெயின் இருக்கிறதுனால அதை பற்றி வெயிட் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் பட் செக்கப் மட்டும் போய் பார்த்துருங்க டில் இட் க்ளோசஸ். சில டைம் வந்து 5 வருஷத்தில் க்ளோஸ் ஆகலாம், சில டைம் 10 வருஷம் கூட ஆகலாம். அது வந்து நம்ம ரெகுலராக செக் பண்ணிட்டு பார்த்துட்டு. அடுத்ததாக மூணாறிலிருந்து ராஜ்குமார் என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ராஜ்குமார், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். எனக்கு வந்து பையன் பிறக்கும் போது கண்ணை சுற்றி நீல இருந்துச்சு. கண்ணில் குத்தி கண்ணை சுற்றி பயங்கர நீல கலராக இருந்துச்சு. சரிங்க. அது வந்துட்டு போக போக சரியாயிருச்சு. அவனுக்கு ஸ்கின்னும் ப்ராப்ளம் இருக்குது, ஹேரும் ப்ராப்ளம் இருக்குது, கலர் வித்தியாசம் சேஞ்ச் இருக்குது. இப்போ வந்து வயசு வந்து 11 வயசு ஆச்சு. சரிங்க. ஆனால் ஆக்டிவிட்டி எல்லாமே நிறைய வித்தியாசம் இருக்குது சார். போனு வந்துட்டு சரியா வந்து ஸ்ட்ராங்கு கிடையாது. ஸ்கின்னும் வந்துட்டு கலர் வந்துட்டு கோல்டன் கலராக இருக்குது. சரி. ஹேரும் கோல்டன் கலராக இருக்குது. ஐபாலும் வந்துட்டு கலர் வித்தியாசம் இருக்குது. கண்ணு ஆட்டம் இருக்குது. இதுக்கு ஹார்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா சார்? இல்லை, இதுக்கும் இப்போ நீங்கள் சொன்னதுக்கும் ஹார்ட்டுக்கும் சம்மந்தங்க ரொம்ப கம்மி. ஏன்னா நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ நார்மலாக வந்து ஒரு 3 லேயர் இருக்கும். இப்போ ஒரு பாடி ஒன்று ஃபார்ம் ஆகுதுன்னா 3 லேயர்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்டோடர்ம், மீசோடர்ம், எண்டோடர்ம் அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எக்டோடர்ம் மேலோட்டமாக இருக்கிறது, ஸ்கின் ரிலேட்டடாக இந்த மாதிரி ப்ராப்ளம் சொல்லியிருக்கிறீங்க. யூஸ்வலாக வந்து அதுக்கும் ஹார்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் குழந்தை வந்து இப்போ வெயிட் கெயின் இல்லாததுக்கு ஹார்ட்டுக்கும், ஏன்னா குழந்தைக்கு வெயிட் கெயின் இல்லை அப்படிங்கிற குழந்தை மூச்சு வாங்குற மாதிரி இருக்கணும். இப்போ இவங்க சொல்கிற சிம்டம்ஸில் எதுவுமே மூச்சு வாங்குற மாதிரி எதுவும் இல்லாததுனால ஸோ அது அன்லைக்லி இது பிகாஸ் ஆஃப் த ஹார்ட்டு. பட் நீங்கள் பார்க்குற அந்த டாக்டரே கேட்டிங்கன்னா அவங்களே ரெஃபர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக தெளிவான டெஸ்ட்டு எடுத்து பார்த்தா தான் அந்த என்ன பிரச்சனை அப்படிங்கிறத டயக்னாஸ் பண்ண முடியும். தொடர்ந்து கிருஷ்ணகிரியிலேருந்து அர்ச்சனா என்ற நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அர்ச்சனா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. டாக்டர் சொல்லுங்கம்மா. ஹலோ. நீங்கள் கேளுங்கம்மா. டாக்டர், என் குழந்தைக்கு வந்துட்டு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குது. என்ன வயசுமா உங்கள் குழந்தைக்கு?
3 மாசத்துல குழந்தை இறந்துச்சு டாக்டர். சரிங்கம்மா. குழந்தைக்கு பாத்தீங்கன்னா ஏஎஸ்டி அப்படின்னு சொன்னாங்க. அதுல பாத்தீங்கன்னா குழந்தைக்கு ஹோல்ஸ் இருக்கு, அடைப்பு இருக்கு, லங்ஸ் பாடி எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. குழந்தை 3 மாசத்துல இறந்துச்சு. இப்போ மறுபடியும் நான் கன்சீவா இருக்கேன் 2 months. சரிங்கம்மா. மறுபடியும் இந்த குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு டாக்டர். இப்போ அதாவது என்னென்னமா நீங்கள் வந்து இப்போ சொன்னது வந்து ஏஎஸ்டின்னு சொல்லியிருக்கீங்க. ஏஎஸ்டினால குழந்தைங்க இறந்து போகாதுமா. ஏஎஸ்டியோட சேர்ந்து கூட இப்போ நீங்கள் அந்த அடைப்பு வேறு ஏதாவது இருந்திருந்தால் தான் வந்து குழந்தைக்கு அந்த மாதிரி ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ வந்து நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் முதலே நிகழ்ச்சி ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 100ல் 1 குழந்தை வந்து ஹார்ட் ப்ராப்ளமோட பிறக்குது. ஒரு 100 அம்மாக்கள் இன்றைக்கி ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க அப்படின்னா அதில் 1 குழந்தைக்கு வந்து இருதயத்தில் நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ உங்கள் கேஸில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு குழந்தை வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 98% இல்லை 97% நல்ல குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து மற்றவங்களை விட டிஃப்ரெண்ட் ஒன்றும் கிடையாது. இப்போ 99 குழந்தைங்க எல்லாருக்கும் நார்மலாக பிறக்குதுன்னா உங்களுக்கு வந்து 98% 97% நார்மலாக பிறக்கும். ஸோ உங்களுக்கு இந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கட்டும் அப்படின்னு எல்லாம் வேண்டிப்போம். ஆனால் ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு 5 மாதத்தில் ஒரு முடிஞ்சதுன்னா ஒரு ஃபீட்டல் ஸ்கேன், எக்கோ ஸ்கேன் பண்ணிவிடுங்க. அதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏதாவது மேஜர் ஹார்ட் ப்ராப்ளம் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் 5 மாதத்தில் உங்களுக்கு அனாமலி ஸ்கேனுன்னு பண்ணுறதுக்கு அந்த கிருஷ்ணகிரியிலே நல்ல டாக்டராக ஒருத்தரை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட பார்த்து பண்ணுங்கள். இப்போ அவங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா இப்போ சென்னையில் கூட பார்க்கலாம். பட் அந்த அளவுக்கு தேவையில்லை. நீங்கள் வந்து அங்கே போயிட்டு வந்து இந்த மாதிரி என் குழந்தைக்கு ஹார்ட்டில் முதல் குழந்தைக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கு, நீங்கள் ஒரு ஹார்ட்டை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற டாக்டர்ஸே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் குழந்தை நல்லபடியாக இந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கட்டும். வாய்ப்புகள் வந்து உங்கள் குழந்தை நல்லா பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். கண்டிப்பாக 98% அவங்களுடைய குழந்தை நல்லா பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக சென்னையிலேருந்து ஜான் என்ற நேயர் இணைஞ்சிருக்காங்க. ஜான் வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க. தயவு செஞ்சு உங்கள் டிவியை மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சரி சார், சரி சார். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க ஜான். சொல்லுங்க ஜான். சார், இது நான் எனக்கு வயசு இப்போ குழந்தைங்களை பற்றி தான் சொல்லின்னு இருக்கீங்க. எனக்கு வயசு 58. சரிங்க. ஒரு 5 நாள் முன்னாடி எனக்கு ஒரு நெஞ்சு வலி வந்தது சார். சரிங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வீட்டில் இருக்கேன். நான் அடுத்தது வந்து எக்கோவில் பார்த்துட்டு ஆஞ்சியோகிராம் பண்ணணும்னு சொன்னாங்க சார். சரிங்க. அது நான் எத்தனை நாள் பொறுத்து பண்ணலாம்? இப்போ லைஃப்பில் எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிடலாம், ஷுகரிங் இருக்க மாதிரி இது. சரிங்க. அது எத்தனை நாள் பொறுத்து பண்ணலாம் சார்? அது இல்லை, அதாவது வந்து இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு செஸ்ட் பெயின் இருந்திருக்கு, நீங்கள் டாக்டர்கிட்ட பார்த்துருக்குறீங்க, டாக்டர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம். இப்போ அதாவது என்னென்னா, இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ அடல்ட்டில் வர்ற இந்த செஸ்ட் பெயின் அப்படிங்கிறது வந்து அது வந்து வெறுமனே வந்து ஒரு சிம்பிள் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம், இல்லை ஃபஸ்ட் டைமே வந்து ஒரு ரொம்ப சீரியஸாக முடிகிற விஷயமாக கூட இருக்கலாம். அதனால் வந்து இப்போ மருத்துவர் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அவர் சொல்கிறதுல வந்து சரி இன்னொரு ஒப்பீனியன் வாங்கிக்கலாம்னா இன்னொரு டாக்டரையும் பாருங்கள், அது தப்பு ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து மருத்துவர் அணுகிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம், பண்ணிகிட்டே இருக்கிறோம், இது பேசுகிற அளவுக்கு கிடையாது. ஏன்னா உங்களை டிபெண்ட் பண்ணி உங்கள் ஃபேமிலி இருக்குது. அதனால் அதை அவங்களெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் பக்கத்துலேயே ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு போயிட்டு இன்னொரு இப்போ அந்த மருத்துவர் சொன்னதை இன்னும் ஒப்பீனியன் வேணும்னா செகண்ட் ஒப்பீனியன் கூட வாங்கிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக பார்த்துட்டா நல்லது. டாக்டர், இப்போ அப்பா அம்மாவுக்கு இருந்தால் நோய்கள் ஏதாவது இருந்தால் அது குழந்தைகளுக்கு வருவதற்கான அந்த ஜெனடிக்கல் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருதயம் சம்மந்தமாக ஏதாவது குழந்தைகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஸோ வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஜாஸ்தியாக இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ முன்னாடி நேர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தேன். நார்மலாக 1%, பட்டு அவங்களுக்கு வந்து 2% ஆகும் அப்படின்னு. ஸோ ரிஸ்க்கு வந்து கொஞ்சம் கூட. இப்போ ஒரு ஃபேமிலியில் இருக்குது அப்படின்னா, இப்போ அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இருக்குது அப்படின்னா, ஸோ அப்பாவுக்கு இருக்குன்னா ஒரு 2% சான்சஸ், அம்மாவுக்கு இருக்குன்னா ஒரு 5% சான்சஸ், லைக் இப்போ ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஜெனட்டிக்கலி அப்படிங்கிறது இன்னும் நம்ம வி டோன்ட் கோ டு தட் அட்வான்ஸாக இன்னும் போகல. ஸோ இந்த ப்ராப்ளம்னால இந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி ஜீன்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி வருதுங்கிற இது கிடையாது. பட் ஆனால் வந்து இப்போ ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ப்ரெக்னென்சி அப்போ எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய விளக்கங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அதுக்கு முன்னதாக பொள்ளாச்சியிலேருந்து சத்யா என்ற நேயர் இணைஞ்சிருக்காங்க. சத்யா வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. டாக்டர் சொல்லுங்க. பேசுங்க. சத்யா சொல்லுங்கம்மா. இப்போ குழந்தைக்கு வந்துங்க 1.3 சென்டிமீட்டர் வந்து விஎஸ்டி இருக்குதுன்னு சொல்லி 3 monthsல ஆப்ரேஷன் பண்ணிருக்குங்க. 1.3 சென்டிமீட்டராமா மில்லிமீட்டரா? சென்டிமீட்டர். ஓகே. அப்போ நுரையீரலுக்கு போற ரத்த குழாயில வந்து அடைப்பு இருந்துச்சுங்க, அதுவும் பண்ணாங்க.
அப்புறம் நாளாக 11 மந்த் ஆகும்போது அவனுக்கு திடீர்னு மயக்கம் ஆயிட்டான். அப்போ வந்து போகும்போது ஹார்ட் பிளாக் ஆயிடுச்சு, ஃபுல் பிளாக். அப்போ வந்து நம்ம பேஸ் மேக்கர் வந்து வச்சுங்க. சரிங்கம்மா. இப்போ வந்து இந்த ரெக்கவர் ஆகிற சான்ஸ் இருக்குதா? இந்த பேஸ் மேக்கர் லைஃப் லாங் தான் வச்சாகணும்? இல்லை, இப்போ அதாவது இந்த பேஸ் மேக்கர் அப்படிங்கிறது எதுக்கு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஹார்ட் பீட் வந்து ஹார்ட்டுக்கும் மேல் அறையும் கீழ் அறையும் ரெண்டும் பேசாமல் இருக்கிறது. இப்போ நார்மலாக வந்து ஒரு ஹார்ட் பீட் அப்படின்னு ஆரம்பம் அப்படின்னா அது மேல் அறையில் ஆரம்பிக்கும், அது கீழ் அறைக்கு போகணும். ஸோ இப்போ நம்ம இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது சில டைம் வந்து அந்த 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 எலக்ட்ரிக்கல் வயரை கட் பண்ண வேண்டிய நிலவும் வந்துடும். ஸோ இந்த குழந்தைக்கு அந்த மாதிரி தான் ஆயிருக்கணும். அந்த மாதிரி அந்த எலக்ட்ரிக்கல் வயர் கட் ஆகும்போது நாம் அங்கே இந்த இடத்துல பேஸ் மேக்கர் வைக்க வேண்டியதாக இருக்கும். இது வந்து இப்போ அந்த இசிஜி பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ அந்த இசிஜியில் வந்து அந்த ரிதம் வந்து இப்போ அந்த பேஸ் மேக்கரில் ஹவு மச் பெர்சன்டேஜ் இந்த யூஸ் ஆகுது, இப்போ பேஸ் மேக்கர் ஹெல்ப்பு அந்த குழந்தைக்கு எவ்வளோ தேவைப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 100% தேவைப்படுதுன்னா அந்த பேஸ் மேக்கர் எடுக்க முடியாது. அப்படி இல்லாமல் 90% வந்து நேரத்தில் பேஸ் மேக்கர் தேவைப்படலைன்னா அதை எடுக்க முடியும். ஆனால் இதை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஆப்வியஸ்லி இது ஓவர் த டிவியில் சொல்கிற அளவுக்கு கிடையாது. அங்கே அவங்க பார்த்துட்டு அந்த இசிஜி அனலைஸ் பண்ணி அந்த பேஸ் மேக்கர் அனலைஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். அடுத்ததாக சென்னையிலேருந்து வசந்த் என்ற நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் வசந்த், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஸோ பையனுக்கு வந்து இப்போ 5 மாதம் ஆகுது சார். சரிங்க. ஒரு 2 ஹவருக்கு மூச்சு வேகமாக இழுத்து விட்றான். அதான் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு. இப்போ 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வேகமாக மூச்சு விட்றான் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து பால் குடிக்கும் போதா இல்லை வந்து ரெஸ்ட்டில் இருக்கும் போதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பட் குழந்தை வந்து இப்போ நார்மலாக வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மூச்சு வேகமாக விடுதுன்னா அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் அதையே வந்து தொடர்ந்து அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது வந்து இப்போ குழந்தைங்க டாக்டர்கிட்ட கொண்டு போங்க, அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது பார்க்கணுமான்னு ஃபர்தராக சொல்லிவிடுவாங்க. பட் ஆனால் வந்து இப்போ நீங்கள் குழந்தை ஃபீட் பண்ணும்போது ஒரு 2 நிமிஷம் வேகமாக மூச்சு விடுறதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வர்றதை பற்றி ரொம்ப நம்ம போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டாக்டர், நம்ம ப்ரெக்னென்சி டைமில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து எப்படி வந்து சரியான வழிமுறையை வந்து பின்பற்றணும்? ஏன்னா அப்போ எடுத்துக்கூடிய இந்த உணவுகள்லாம் தான் வந்து குழந்தைக்கு போய் சேரக்கூடியது. அப்போ மருந்துகள் மாத்திரைகள் எடுத்துட்டாலும் அதனால் வரக்கூடிய அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே குழந்தையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கர்ப்ப காலங்களில் பெண்கள் என்ன விதமான வழிமுறைகளை வந்து கடைபிடிக்கணும்? இல்லை, அதாவது என்னென்னா இப்போ எல்லாத்துக்குமே வந்து இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஃபார்முலா. ஏன்னா வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது எப்படி இருக்க முடியும்னா, நல்லா வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், நல்ல பேலன்ஸ் டயட் சாப்பிட்ணும். ஸோ இது ரெண்டுமே பண்ணும்போது அது 2 விஷயமும் எல்லாத்துக்கும் பொருந்தும். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இல்லை நார்மலாக இருக்கும்போதும் பொருந்தும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்து இப்போ நம்ம பார்க்குற நிறைய மதர்ஸ் பார்த்திங்கன்னா ஜிடிஎம் சொல்லுவாங்க. ஜிடிஎம் அப்படிங்கிறது வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்து அந்த நேரத்துக்கு சுகர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு திரும்ப வந்து நார்மலுக்கு வந்துடும். அந்த ப்ரெக்னென்சி டைமில் சுகர் இருக்கிற அம்மாக்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு இருதய நோய்கள் அதிகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கம்பேரிட்டிவாக. ஸோ அதனால் வந்து நம்ம ப்ரெக்னென்ட்டு அவங்க ஆகணும்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நல்ல பேலன்ஸ் டயட் சாப்பிட அங்கேயே ஆரம்பிச்சிடணும். இப்போ வந்து அது ஒன்று. 2வது விஷயம் வந்து இப்போ மருந்து மாத்திரை வந்து அந்த நேரத்தில் சாப்பிட்றது வந்து டாக்டரை கேட்டுட்டு தான் சாப்பிடணும். இப்போ சில மருந்து மாத்திரை சாப்பிடும்போது அது வந்து இருதயத்தை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அம்மாவுக்கு ஃபிட்ஸ் இருக்குன்னா தடுக்க முடியாது. அந்த ஃபிட்ஸு மாத்திரை சாப்பிடலாம், அம்மாவுக்கு ஃபிட்ஸ் வந்துடும். ஸோ அந்த மாத்திரை சாப்பிடும்போது குழந்தைக்கு வந்து இருதயத்தில் பாதிப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம தடுக்க முடியாது. பட் இருந்தாலும் வந்து அது அட்வைஸ் வந்து அந்த டாக்டரை கரெக்டாக பார்த்துட்டு எந்த ஃபிட்ஸ் மாத்திரை போட்டால் அது வந்து குழந்தைக்கு பாதிக்காமல் இருக்குங்கிறத அவங்க வந்து அது ரொம்ப முக்கியமான ரொம்ப அதீத கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக கோவையிலிருந்து பாத்திமா என்ற நேரம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பாத்திமா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ டாக்டர், என் பையனுக்கு வந்து 1.25 வயசு ஆச்சு. சரிங்கம்மா. 1 இயர்ல டெஸ்ட் பண்ணும்போது அவனுக்கு ஏஎஸ்டி இருக்கு, 9 மில்லிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. அது வந்து தானாவே க்ளோஸ் ஆயிருமா எப்படி? இல்லை, இப்போ ஏஎஸ்டிங்கிறத நம்ம முதல்ல இப்போ இந்த ஆரம்பத்திலே நான் பேசிகிட்டு இருந்தோம். எல்லாருக்கும் ஒரு ஹோல் பிறக்கும்போது இருக்கும், அதுக்கப்புறம் வளர அது சரியாயிடுங்க. அதே மாதிரி சிமிலர் தான். இப்போ உங்கள் குழந்தைக்கு வந்து 9mm ஏஎஸ்டி, குழந்தை நல்லா வளருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாமா. அது க்ளோஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் வந்து 5mm மாதிரி இருந்ததுன்னா க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இப்போ 9mm இருக்குது, அது எந்த பொசிஷனில் இருக்குங்கிறத பொறுத்து இருக்கும். பட் இமீடியட்டாக எதுவும் பண்ண வேண்டியது இல்லை. குழந்தைக்கு வந்து உயிருக்கு ஆபத்து கிடையாது, குழந்தை நல்லா வளரும், குழந்தைக்கு வந்து படிக்கலாம், வேலைக்கு போகலாம், எல்லாமே ப்ராப்ளம் இருக்காது. பட் அது மானிட்டர் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ குழந்தைக்கு வந்து இப்போ எதுவும் மெடிசன் எல்லாம் எதுவும் கிடையாது அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு. பட் நம்ம பேலன்ஸ் டயட் கொடுத்துக்கிட்டு ரெகுலர் செக்அப் உங்கள் அந்த 9mm சொன்ன டாக்டர் எப்போ வந்து உங்களை பார்க்க சொன்னாரோ அந்த நேரத்துக்கு போய் அந்த டாக்டரை பாருங்கள், அவங்க இது பண்ணுவாங்க. ஆனால் பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் இமீடியட்டாக ஒன்றும் பண்ணாங்க. சாதாரண குழந்தைகளை விட கொஞ்சம் அதீத அக்கறை எடுத்துக்கணும். அதிக அக்கறை கூட தேவையில்லை. இப்போ நார்மலாகவே நம்ம யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை. சில டைம் தானாகவே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா இட் வுட் பி பெட்டர். பேலன்ஸ் டயட் இப்போ எல்லா குழந்தைங்களும் கொடுக்குற மாதிரி நல்ல பேலன்ஸ் டயட் கொடுக்கணும். கண்டிப்பாக. அடுத்ததாக கோவையிலிருந்து செந்தில் என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. செந்தில் வணக்கம்,
உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் மிஸ் வந்து கன்சியூவா இருக்காங்க. சரிங்க. ஸ்டேட்மெண்ட்ல காட்டில் வச்சுன்னா வாழ் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னா பிரச்சனை ஒன்றும் இல்லை, நீங்க பயப்பட தேவையில்லைன்னு சொல்லி சொன்னாங்க. நான் சரிங்கண்ணா அதை பார்த்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. அந்த ஸ்கேன் வந்து ஹார்ட் பீட் எல்லாமே இது பண்ணாங்க. ஹார்ட் பீட்லாம் பார்த்து எல்லாமே சரியா இருக்கு, பயப்பட தேவையில்லை, அந்த அந்த வாழ் மட்டும் இருக்கு அப்படின்னாங்க. இல்லைடா, ஐ திங்க் வந்து இப்போ ரொம்ப கிளியராக கேட்கல. ஐ திங்க் இஸ் ட்ரைங் டு சே ஏதோ வந்து இப்போ ஒன்று ப்ராப்ளம்னு சொன்னாங்க, திரும்ப அது நார்மல் சொன்னாங்க அப்படின்னா. ஸோ ஆப்வியஸ்லி டாக்டர்ஸ் நார்மல்னு சொன்னால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, இப்போ ஆல்ரெடி அவங்க இப்போ டெலிவரி ஆனதுக்கப்புறம் பிறந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்கேன் பார்த்துட்டோன்னா அவருடைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடும். டாக்டர், பொதுவாகவே வந்து இதய நோய்கள் அப்படின்னாலே நிறைய பேர் பயப்படுவாங்க, சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். அதுவும் குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா பெரியவங்க ரொம்பவே பயந்துக்குவாங்க. ஸோ நம்ம எப்படி ஒரு மனதிடத்தோட குழந்தைகளுக்கு வரக்கூடிய அந்த இதய பிரச்சனைகளை மனதளவில் எப்படி எதிர்கொள்கிறது, பெற்றோர்களுக்கு வந்து உங்களுடைய டிப்ஸ் வேணும். இல்லை, இப்போ அது பேசிக்கலி வந்து இப்போ இது குழந்தைங்களுக்குன்னு எது வந்தாலும் நாட் ஓன்லி இருதயம். இப்போ குழந்தைக்கு ஈவன் காய்ச்சல் வந்தாவே, இல்லை வந்து குழந்தை வந்து இப்போ ஒரு சின்னது எனக்கு தலைவலிக்குது, இல்லை காய்ச்சல் அந்த மாதிரி சொன்னாவே குழந்தைங்க வந்து இப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமான விஷயமா இருக்கும். ஹோல் ஃபேமிலி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்செட் ஆகிட்டு சரியாக சாப்பிடாம இருப்பாங்க. ஏன்னா பெரியவங்களுக்கு வந்தால் தாங்கிடலாம், குழந்தைங்களுக்கு வந்து தாங்க முடியாது அப்படின்னு. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம சீக்கிரம் அதை கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ அது பயந்துக்கிட்டே இருந்துக்கிட்டு இப்போ ஏதாவது ஆகிடுமோ என் குழந்தைக்கு அப்படிங்கிற பயப்படுறதை விட எல்லாத்துக்கும் வசதி இப்போ இருக்குது. எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சந்தேகம் வருதுனாவே அது மனசுலேயே வச்சுட்டு கஷ்டப்படாமல் பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டினாங்க அப்படின்னா அவங்களுடைய பாதி பாரம் குறைஞ்சிரும். ஸோ இப்போ அதுவும் இல்லாமல் இந்த கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ், குழந்தைங்களுக்கு வர ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ மோஸ்ட்லி வந்து க்யூரபிள் தான். அதை வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம கரெக்டான நேரத்துக்கு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ ஆல்மோஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஆப்ரேஷனே இல்லாமல் பண்ணுற அளவுக்கு இப்போ ஆஞ்சியோகிராம் மூலமாக பண்ணுற அளவுக்கே வந்திருக்கு. ஸோ வெளியவே தெரியாது, இப்போ அந்த குழந்தைக்கு வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குங்கிறதே தெரியாமல் நம்ம இது பண்ணுற அளவுக்கு ஸோ அந்தளவுக்கு இப்போ வசதிகள் இருக்கிறதுனால யாரும் வந்து இப்போ இந்த மாதிரி குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குமோ அப்படிங்கிறது பயத்திலே பாதி பேர் இருப்பாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா சில பாதி ப்ராப்ளம்ஸ் வந்து தானாகவே சரியாயிடும். அதுக்கு வேண்டியது என்னென்னா அது என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கிறது தான். கண்டுபிடிச்சிட்டு டாக்டர் சொல்லிவிடுவாங்க இது தானாகவே சரியாயிடும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது 90% ஆஃப் த டிசீஸ் வந்து ப்ராப்ளமே இருக்காது. கண்டிப்பாக குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தீர்க்கிறதுக்கு ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னாலஜிலாம் இப்போதைக்கு மருத்துவத்துறையில் வந்திருக்கு. ஸோ அதை கவனமாக பார்த்து மனதிடத்தோடு அதை சமாளித்தாலே போதும் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய கருத்துலேருந்து தெரியுது. எனவே எங்களுடைய அரங்கத்திற்கே வந்து குழந்தைகளுடைய இருதயம் சம்பந்தமான பல கேள்விகளுக்கும் வித்தியாசமான கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. மிக்க நன்றி டாக்டர். நேயர்களே, இதோடு டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி இன்று நிறைவு செய்யலாம். மீண்டும் அடுத்த வாரம் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி சந்திக்கலாம். வணக்கம்.